Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது Trueview ஓட ஸ்மார்ட் 4G கேமரா. ஜென்ரலாக நம்ம வைஃபை கேமரா பார்த்துருப்போம். ஜஸ்ட் பவரில் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டா நம்ம ஃபோன்லேருந்து எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஒரு மொபைல் ஆப் வழியாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4G கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஏர்டெல்லோ வோடஃபோனோ இல்லை ஜியோ சிம் நம்ம போடுறது மூலிமா சிம் கார்டில் நெட் பேக் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபோனில் மொபைல் ஆப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி லைவாகவே பார்த்துக்கலாம். இந்த கேமரா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அங்கே வந்து நம்ம ஒய்ஃபை ரூட்டர் வச்சு மந்த்லி 400-500 ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை வண்டியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்ஸில் வேனில் அந்த மாதிரி இடத்துல நம்ம சிம் கார்டு போட்டு ஜஸ்ட்டு பவர் கனெக்ஷன் கொடுத்தாலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ ரெண்டுமே இதில் ரெக்கார்ட் ஆகும். நைட் விஷனுக்கு பக்காவாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மொபைல் ஆப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி லைவாக பார்த்துக்க முடியும். ஸ்டோரேஜுக்கு வந்து மெமரி கார்டு நம்ம போட்டுக்கணும். 32 ஜிபிலேருந்து ஆரம்பித்து 128 ஜிபி வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு வெல்கம் கார்டு இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம வேறு ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS ஃபோன் எல்லாத்துக்குமான ஆப்புக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ள பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமராக்கான பவர் அடாப்டரும் கேமரா வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர். இது வந்துட்டு நீங்கள் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் டைரெக்டாக 12 வோல்ட் எடுத்து கொடுத்துடலாம். ஒரு வேன் மாதிரியான வண்டியில் வந்து 12 வோல்ட் தான் பவர் சப்ளை இருக்கும். டைரெக்டாக நீங்கள் டைரெக்ட் பேட்டரி கனெக்ஷனே இதில் கொடுக்க முடியும். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 3 MP நல்ல ஃபுல் நைட் விஷன் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம் 128 ஜிபி வரைக்கும். சிம் கார்டு வந்து ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எதுவாக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்ல. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பியூர் இன்டோர் கேமரா தான். இது வந்துட்டு வெயில் படுற இடத்துலையோ மழை வர இடத்துலையோ வைக்கக்கூடாது. ஒருவேளை தண்ணி கிண்ணி போயிடுச்சுன்னா இல்லை வாரண்ட்டி கவர் ஆகாது. பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ரப்பரைஸ்டாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா கேமரா, அது வந்துட்டு அந்த கேசிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக டேர்ன் ஆகுது. ரப்பரிஸ்டாக இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம மெமரி கார்டும் சிம் கார்டும் போடணும். லெஃப்ட் சைடில் மெமரி கார்டும், ரைட் சைடில் சிம் கார்டு, நேனோ சிம் கார்டு தான் நம்ம ஃபோனில் போடுறோம்ல, ஸ்மார்ட் ஃபோனில் சின்னதாக சிம் உடைச்சி அதே மாதிரி நேனோ சிம் கார்டு தான் போடணும். ஓகே, நம்ம இப்போ மெமரி கார்டும் சிம் கார்டும் போட்டு ஒரு டெஸ்டிங் பார்த்துடலாம். மெமரி கார்டு, சிம் கார்டு ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் அதில் மாட்டும் போதுட்டு ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், ரிமூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம கையில் எடுத்துடலாம். கார்ட்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த கேப் வந்துட்டு இந்த மாதிரி தான் மூடணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த கேமரா கூட வந்துட்டு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவர் அடாப்டர் பார்த்திங்கன்னா 12 வோல்ட். நம்ம இந்த பவர் அடாப்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வண்டியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது வண்டியில் இருக்கிற டேரெக்ட் 12 வோல்ட் பேட்டரியும் கொடுத்துக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம CCTV ஒர்க்ஸ் பண்ணுறதால நான் 12 வோல்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு லித்தியம் பேட்டரி பேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதிலேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இதே கேமராவை நம்ம IP கேமராவும் நம்ம NVRல போட்டு கூட யூஸ் பண்ண முடியும்.
அடுத்ததாக எப்படி நம்ம மொபைல் ஆப்பில் இந்த கேமராவை ஆட் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ட்ரூ க்ளவுட்னு டைப் பண்ணோம். TRUECLOUD ட்ரூ க்ளவுட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வர ஃபஸ்ட்டு ஆப் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்பு. அந்த ஆப்போட சிம்பிள் பார்த்துக்கோங்க. ட்ரூ க்ளவுட் போட்டு அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி வரும் உங்களுக்கு. ஓடிபி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் ஆப் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட கேமராவை எப்படி ஆட் பண்ணணுன்னா மேலே அங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்குது பாருங்கள். அது தொட்டிங்கன்னா ஸ்கேனர் ஆப்ஷன் வரும். அந்த ஸ்கேனர் ஆப்ஷன் வச்சு கேமராவில் இருக்கிற அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலிமா அந்த கேமரா உங்கள் ஃபோனில் ஆட் ஆகிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேமராவுக்கு நம்ம 12 volt பவர் சப்ளை கொடுத்தா போதும். என்கிட்ட வந்து பேட்டரி பேக்கப் இருக்குது, அதனால் நான் அடாப்டர் யூஸ் பண்ணல, பேட்டரியிலே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆடட் அப்படின்னு உங்களுக்கு ஃபோனில் காமிச்சிடும். ஆடுன்னு கொடுத்துருங்க. போட்டு அதை நம்ம ஆஃபீஸா ஹோமா என்ன ஏதாவது ஒரு பேர் நம்ம போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஒன்ஸ் ஃபோனில் அதை ஆட் பண்ணினதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பஸ் 4னு பேர் போட்டிருந்தேன். அது கனெக்டிங்னு இருக்குது மேலே. அது ஆன்லைன் வந்துடுச்சுன்னா கேமரா லைவ் ஆகிடுச்சு, உங்கள் ஃபோனில் வரும். லைவாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதுதான் இப்போ அந்த கேமராவில் ஷூட் பண்ண லைவ் வீடியோ. இப்போ ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்குது. ஹெச்டியில் மாற்றலாம். ஹெச்டியில் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியில் ஒரு நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரியுது. முன்னாடி ஸ்டாண்டர்டில் இருந்தப்போ வந்துட்டு லைவாக இருந்தது வந்து ஹெச்டியில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி, ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ஏரியாவில் வந்து நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு உங்களுக்கு ஹேங் ஆகாமல் கரெக்டாக ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேங் ஆகிற இஷ்யூ வந்துட்டு உங்கள் கேமராவில் மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகிறதுல இருக்காது. இது உங்கள் ஃபோனில் ஸ்ட்ரீமிங்கில் மட்டும்தான் இந்த ஹேங் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்துட்டு மெமரி கார்டில் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும்.